கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 5/4/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலையும் அப்பா இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தேவ மகிமையினால் இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. தீமைகள் அணுகாதபடி வேலியடைங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவு மாத்திரம் இவரோட வாழ்க்கையில் இருக்கட்டும். எரேமியா 29:10 படி உங்கள் மேல் என் நாள்வாழ்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. அது நன்மையானதாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து இவருடைய வாழ்க்கையப்பா நீ ஆசீர்வத்து என் தேவனே பழகி பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/4/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உடைய கிருபைக்குள்ளாக தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.